மேத்ஸ் மேட் ஈஸிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சில எண்கள் இல்லனா சில தேதிகளுக்கு மத்ததை விட அதிக சக்தி இருக்குமோன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு குறிப்பிட்ட தேதியை பற்றி தான் பேச போறோம். அது ஏதோ பிரபஞ்சத்தோட விதிகளோடவே சம்பந்தப்பட்டது மாதிரி தோணுது. எண்களோட உலகத்துல சில தேதிகள் மட்டும் ரொம்பவே பிரகாசமா தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு தேதி தான் மார்ச் 14. சரி, இந்த தேதிக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? இது வெறும் கேலண்டர்ல இருக்கிற ஒரு நாள் தானா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கா? வாங்க பார்க்கலாம். பதில் இங்க தான் ஆரம்பிக்குது. 3.14, அதாவது 3.14. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் டேட் ஃபார்மட் படி இது மார்ச் மாசம் 14ஆம் தேதி. நம்ம கணக்குல ரொம்பவே பிரபலமான முடிவே இல்லாத ஒரு நம்பர் பை. அதோட முதல் 3 இலக்கங்களும் இதுதான். ஆமாங்க, அதனால தான் மார்ச் 14ஆம் தேதிய உலக லெவல்ல பை டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது ஒரு ஜாலியான கொண்டாட்டம். முதல்ல 1988ல ஆரம்பிச்சது. அப்ப பாருங்க, 2009ல அமெரிக்க அரசாங்கமே இதை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சது. சரி, பைடே கொண்டாடுறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இது வெறும் ஆரம்பம்தான்னு சொன்னா நம்புவீங்களா? மார்ச் 14ஓட உண்மையான ரகசியம் பையோட மதிப்பையும் தாண்டி ரொம்ப ஆழமானது. ஏதோ பிரபஞ்சமே நமக்கு இந்த தேதியில ஒரு மெசேஜ் சொல்ல முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. முதல்ல இந்த நாள்ல பிறந்த மேதைகளை பத்தி பாப்போம். இவங்களோட சிந்தனைகள் நாம இந்த உலகத்தை பார்க்குற விதத்தையே அடியோட மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட்ல முக்கியமான பேர் வேற யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். மார்ச் 14, 1879ல பிறந்தார். அவரோட சார்பியல் கோட்பாடுகள் மூலமா பிரபஞ்சத்தோட விதிகளை பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்தி எழுதினார். ஆனா கதை இதோட முடியல. ஐன்ஸ்டீன் பிறந்த அதே மார்ச் 14ல சரியா 3 வருஷம் கழிச்சு கணிதத்தோட இன்னொரு பகுதியில ஒரு அழகான ஆனா அமைதியான புரட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அவர்தான் வாக்லாவ் சியார்பின்ஸ்கி, போலந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு கணித மேதை. அவரும் மார்ச் 14, 1882ல தான் பிறந்திருக்காரு. அவரோட வேலைகள்லாம் தூய கணிதத்தோட ஆழமான பகுதிகளில் இருந்துச்சு. ஆனா அவரு ஒரு குறிப்பிட்ட படைப்புக்காக ரொம்பவே பிரபலமானவர். இதோ அதுதான் இந்த சியர்பின்ஸ்கி முக்கோணம். இது ஒரு ஃப்ராக்டல். ஃப்ராக்டல்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது நீங்க எவ்வளவுதான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒரே மாதிரி பேட்டர்ன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், முடிவே இல்லாம. யோசிச்சு பாருங்க, ஒரு சிம்பிளான ரூல்ல இருந்து எப்படி இவ்ளோ சிக்கலான அழகான ஒரு வடிவத்தை உருவாக்க முடியுதுன்னு. ஒரு முக்கோணத்தை எடுத்து அதுக்கு நடுல இருக்கிற முக்கோணத்தை வெட்டி எடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற சின்ன முக்கோணங்களையும் அதே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சா இந்த பிரமிக்க வைக்கிற வடிவம் நமக்கு கிடைக்கும். சரி, மார்ச் 14ங்கிறது பிறப்புகளுக்கான நாள் மட்டும் இல்ல, சில பிரியாவிடைகளுக்கும் இந்த நாள் சாட்சியா இருந்திருக்கு. உலகத்தோட சில சிறந்த சிந்தனையாளர்கள் நம்மள விட்டு பிரிஞ்சதும் இதே தேதியில தான். இது கொஞ்சம் சோகமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு தற்செயல் நிகழ்வு. இதை நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் நிஜம். 2018ல உலகத்தோட தலைசிறந்த இயற்பியலாளர்கள்ல ஒருத்தரான ஸ்டீஃபன் ஹாக்கிங் மார்ச் 14ஆம் தேதி காலமானார். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிறந்த நாள் அன்னைக்கே. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வையை உருவாக்கினார், இன்னொருத்தர் அதே பார்வையை கருந்துளைகள் பிரபஞ்சத்தோட ஆரம்பம்னு இன்னும் விரிவுபடுத்தினார். இன்னும் இருக்கு. மார்ச் 14, 1973ல கம்ப்யூட்டர் உலகத்தோட முன்னோடியான ஹோவர்ட் ஐக்கன் மறைந்தார். அவரோட மார்க் ஐ மாதிரியான கணக்கிடும் மிஷின்கள் தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற எல்லா டிஜிட்டல் சாதனங்களுக்கும் அடித்தளம் போட்டது. ஐன்ஸ்டீன், ஹாக்கிங், சியர்பின்ஸ்கி, இந்த பெயர்களை கேட்டாலே இந்த தேதி எவ்வளவு ஆச்சரியமானதுன்னு புரியுது இல்லையா? ஆனா இந்த தேதியோட மர்மம் இன்னும் ஆழமானது. இது வெறும் ஒரு சில மேதைகளோட முடிகிற கதை இல்ல. இந்த அட்டவணையை பாருங்க. இந்த ஒரு நாளோட எவ்வளவு அறிவார்ந்த திறமைகள் தொடர்புல இருக்குன்னு இது காட்டுது. உதாரணத்துக்கு வில்கம் பியர்னஸை எடுத்துக்கோங்க. நாம தினமும் பார்க்குறோமே, அந்த வானிலை முன்னறிவிப்புக்கு அடித்தளம் போட்டவர் அவர்தான். இல்லனா ஜோசப் க்ருஷாக் மாதிரி கணித மேதைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வானியல் தொடங்கி கணினி அறிவியல் வரைக்கும் இந்த ஒரு தேதி பல துறைகள்ல தன்னோட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன? எல்லாமே வெறும் தற்செயல் நிகழ்வுகளா? இல்ல மார்ச் 14க்குன்னு ஏதாச்சும் ஒரு விசித்திரமான சக்தி இருக்கா? அதுதான் இந்த மாபெரும் சிந்தனையாளர்களை ஈர்க்குதா? பையோட முதல் எண்கள்லிருந்து பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் வரைக்கும் மார்ச் 14 நம்மள எண்கள், வடிவங்கள், நம்மளோட இருப்பு பத்தின ஆழமான கேள்விகளை பத்தி யோசிக்க வைக்குது. ஒருவேளை சில நாட்கள் மத்த நாட்களை விட உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலானதா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.